இந்த துர்க்கைங்கிறது யாருன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற 3 தெய்வங்களுடைய ஒரு குவியல். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி சுரூப துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்க்கையை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? 33 கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியம். ஒரே ஒரு தெய்வத்தை வழிபட்டால் எல்லா சௌக்கியமும் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு துர்க்கை மட்டும்தான். உலகநாயகி அம்மன் கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும். என்னென்னா மகிஷாசுரன் சம்ஹாரம் பண்ணும்போது என்னன்னா மகிஷாசுரன் கடைசி தோல்வியை சந்திக்கக்கூடிய காலத்தில் என்னன்னா அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்துக்குள்ள நம்ம மறைஞ்சுட்டான். அப்போ என்ன பண்ணா தேவி தன்னுடைய சிம்மம் வச்சுருந்தாங்க. அந்த சிம்மம் வச்சு தண்ணி எல்லாத்தையும் உரிய சொல்லு. அப்போ வெளியில் வரும்போது அவனை சம்ஹாரம் பண்ண அங்கேயே அவள் சாநித்தியம் அடைந்தாள். அங்கே தான் துர்காதேவி மகிஷாசுர மத்தியில் இருக்கிறதா வேதங்கள்லையும் அதுலேயும் சொல்லுது. துர்காதேவி வழிபட நவதுர்கை அவளே 9 பிரிவாக இருக்கா. அந்த 9 பிரிவில் உங்களுக்கு என்ன வேணும்? முதல் துர்க்கை மூலதுர்க்கை. அந்த மூலதுர்க்கையோட மந்திரம் என்ன? ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. அவளை வழிபட்டா மூலதுர்க்கைங்கிறது அவள் தான் முதல் வேர். அவளை வழிபட்டா சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ராகுவால வரக்கூடிய இடர்பாடுகள், மனுஷனுடைய ராகுவால வரக்கூடிய இடர்பாடுகள், கல்யாண தடை, கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் முதல்ல கல்யாண தடை தான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு கல்யாண தடை, ஆண்களுக்கு கல்யாண தடை. வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி பண்ணணும்னா முதல்ல யாரை வழிபடணும்னா துர்காதேவி. எல்லா கோயில்களும் துர்காதேவி இருக்குது. ஏன்னா துர்காதேவி ஒரு அம்சம். ஏன்னா சண்டின்னு சொல்கிற துர்கை தான், சண்டிங்கிற துர்காதேவி. எல்லா கோயில்களும் துர்கை இல்லாமல் இருக்காது. இந்த துர்கை நம்முடைய இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய தேவதை. அதனால இந்த ராகு காலத்தில் எப்போதும் அது கோயில்களில் போய் வழிபடணும்னா கூட வீட்டில் படங்களாக வச்சு கூட வழிபடலாம். இந்த துர்கையை வழிபடும்போது நம்முடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஸ்கந்தன் சொல்கிற முருகனையும் துர்காதேவியும் வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது துர்காதேவி வழிபட்டால் அவள் வெற்றியோட அதிதேவதை. நமக்கு தோல்வியே வாழ்க்கையில் கிடையாது. தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவதைன்னா துர்காதேவி தான். வாழ்க்கையில் ஒருத்தன் துர்காதேவியை வழிபடுறவங்க, சாத்த வழிபாடு பண்ணுறவங்க இந்த 3 துர்க்கையும் ஒரே சமயத்தில் வழிபட்டாங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் போகும், பயம் அகலும், வெற்றியே உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஸ்ரீ குருப்யோ நமः. துர்கே ஸ்மிருதா ஹரசிபீதிம் அசேஷஜந்தோஹோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீப சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்த சித்தா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. இந்த மந்திரம்தான் மூலதுர்க்கையோட மந்திரம். ரொம்ப ஈஸியான மந்திரம், சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய மந்திரம். ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. தும்ங்கிறது தான் பீஜாட்சர மந்திரம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஏகாட்சர மந்திரங்கள் சொல்லும்போது தும்ங்கிற பீஜாட்சரம் தான் துர்க்கையினோட பீஜாட்சரம். இந்த துர்க்கைங்கிறது யாருன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற 3 தெய்வங்களுடைய ஒரு குவியல். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி சுரூப துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்க்கையை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? 33 கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். ஒரே ஒரு தெய்வத்தை வழிபட்டால் எல்லா சௌக்கியமும் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு துர்க்கை மட்டும்தான். இந்த துர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தசமகா வித்தைங்கிற 10 வித்தை இருக்கு. காளி, தாரா, சின்னமஸ்தா, புவனேஸ்வரி, தூமாவதி, பகலாமுகி, அந்த மாதிரி திரிபுர பைரவி, அந்த மாதிரி 10 வித்தைகள் இருக்கு. இந்த 10 வித்தைகளும் இந்த அம்பாள்னு சொல்ற பெண் தெய்வங்கள்னா ஆண் தெய்வங்களா அவதாரங்களா வந்தது. காளி தான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணான். இது சின்னமஸ்தா தான் நிருசிம்மமா அவதாரம் பண்ணான். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும், வாமனா புவனேஸ்வரி தான் அவதாரம் பண்ணான். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும், ஒவ்வொரு பெண் தெய்வங்களும் ஆண் தெய்வங்களா வந்தது. அதுக்கு அதனால தான் அது என்ன சொல்றோம்னா, அந்த தெய்வங்கள் தான், பெண் தெய்வங்கள் தான் ஆண் தெய்வங்களா அவதாரம் பண்ணி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்றும் நடந்தது. அது மாதிரி இப்போ கலியுகத்தினுடைய முடிவில்
துர்காதேவி தான் கல்கியாக அவதாரம் பண்ணக்கூடியது. அதனால தான் இந்த கலியுகத்தில் சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் காளி, ஸ்கந்தன், கணபதி, இதெல்லாம் சீக்கிரமாக பலிதமாகக்கூடிய தெய்வங்கள். மற்ற தெய்வங்கள்லாம் பலிதமாகாதெல்லாம் இல்லை. இந்த தெய்வங்கள் அதிசீக்கிரமாக பலிதமாகக்கூடிய தெய்வங்கள். என்னென்னு கேட்டால் இந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி சுரூப துர்கா பரமேஸ்வரின்னு சொல்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இவ தான் சண்டி. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், எந்த கோவிலில் இது நடந்தாலும், யாகங்கள் நடந்தாலும், வேள்வி நடந்தாலும் முதல்ல நடக்கக்கூடிய வேள்வி எதுன்னா எல்லா கோயில்களும் நடக்கிறதுன்னா ஒவ்வொரு ஹோமம் பண்ணுறாங்க. சுதர்சன ஹோமம் பண்ணுறேன், மகாகணபதி ஹோமம் பண்ணுறேன். பல கோயில்கள் நடத்தக்கூடிய யாகம் வேள்விங்கிறது என்னடா சண்டி தான். இந்த சண்டிங்கிறவ இந்த 3 தெய்வத்தினோட ஒரு குவியல், அதாவது 3 தெய்வங்களும் சேர்ந்தது. இப்போ உடம்புல 33 கோடி தேவர்களும் உடம்புல ஐக்கியமாயிருக்காங்க. அவன் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ண போகும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த தெய்வங்கள், அதாவது இப்போ சிவன் வந்து தன்னுடைய சூலத்தை கொடுத்தார், அந்த மாதிரி சிவன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார், அந்த மாதிரி இவர் இருக்கார் இல்லையா பிரம்மன் தன் கமண்டலத்தையும் கொடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வம், குபேரன், அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவங்களுடைய அம்சங்களையும் கொடுத்தாங்க. அதனால மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் இந்த துர்க்கையை பற்றி பல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா துர்க்கையை வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே இதில் இருக்க மைசூரில் இருக்கிற சாமுண்டேஸ்வரி தான் துர்காதேவியினுடைய சண்டின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் நவபாஷாணம்னு போய் பார்க்குறாங்க. அங்கே தான் நவக்கிரகங்கள் இருக்குது. அந்த நவக்கிரகங்களோட தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக எல்லாரும் போகிறாங்க. அப்போ போகும்போது சாக்த வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக அங்கே வந்து அங்கே அம்பாளுடைய ஒரு அம்சம் இருக்குது. அதாவது மகிஷாசுர மர்தினி அங்கே தான் உதயமானாங்கிறதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அந்த பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா உலகநாயகி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும். என்னென்னா மகிஷாசுரன் சம்ஹாரம் பண்ணும்போது என்னன்னா மகிஷாசுரன் அவனுக்கு கடைசி தோல்வியை சந்திக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணான்னா அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்துக்குள்ள மறைஞ்சுட்டான். அப்போ என்ன பண்ணா தேவி தன்னுடைய சிம்மம் வச்சுருந்தாங்க. அந்த சிம்மம் வச்சு தண்ணி எல்லாத்தையும் உரிய சொல்லு. அப்போ வெளியில் வரும்போது அவனை சம்ஹாரம் பண்ண அங்கேயே அவள் சாநித்தியம் அடைந்தாள். அங்கே தான் துர்காதேவி மகிஷாசுர மர்தினி இருக்கிறதா வேதங்கள்லையும் அதுலேயும் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மகிஷாசுர மர்தினுடைய கால் தடம் அங்கே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உலகநாயகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற இவரை வந்து குருக்களையோ அல்லது அங்கே இருக்கிற பூசாரியையோ அந்த கால் அம்பாளுடைய கால் தடத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அந்த மூடி எடுத்துட்டு காமிப்பாங்க. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். துர்காதேவியினுடைய இது வந்து அருள் நமக்கு கிடைக்கணும்னா அவசியம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த துர்காதேவிக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே இப்போ நீங்கள் மகாவிஷ்ணு எடுத்துக்க, மகாவிஷ்ணு சொல்லியிருக்கா என்னை சரணடை அப்படின்னு தான் கீதையில் பகவான் என்ன சரணடைன்னு தான் சொல்லியிருக்காரு. நமக்கு ஹிந்துக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு எடுத்துனோம்னா நமக்கு பிரமாணம் எது? 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் என்ன சொன்ன நமக்கு பிரமாணமாக இருக்கிற வேதமே யாரை வழிபட சொன்ன? துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்யே. துர்காதேவிங்கிற மகாலட்சுமியை சரணடைஞ்சா போகிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய அபிரிதமான செல்வமும் சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கும். அதனால் துர்காதேவிக்கு யார் வேதமே துர்காதேவியை சரணடைய சொல்லியிருக்கு. அதனால் துர்காதேவியினுடைய புகழ் மிகப்பெரிய புகழ். இந்த துர்காதேவிக்கு நிறையா அதில் நவதுர்கை இருக்குது. அதனால் நாங்கள் வனதுர்கை இருக்குது, சூர்ணி துர்கை இருக்குது, ஜெயதுர்கை இருக்குது, ஜாதவேதோ துர்கை இருக்குது, சாந்தி துர்கை இருக்குது, சபரி துர்கை இருக்குது. அந்த மாதிரி நிறையா துர்க்கைகள் இருக்குது, ஏகப்பட்ட துர்க்கைகள் இருக்குது. கமலா துர்கை இருக்குது, ஏகப்பட்ட துர்க்கைகள். இந்த துர்க்கையில் என்னன்னா ரொம்ப விசேஷமானது என்னன்னா சண்டி அப்படின்னு சொல்கிற நவாக்ஷரி. இந்த நவாக்ஷரிங்கிறது என்னன்னாக்க அதுக்கு 3 இது இருக்குது. தியான ஸ்லோகம் இருக்குது. மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணோப ஆரோத்மை ஹேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்தினி நிஷேஷி ஹிருத ரக்த பீஜ தனுஜே நித்யே நிஷும்பாபகே சும்பத்வம்சினி சம்ஹராசு துரிதம் துர்கே நமஸ்தேம்பிகே. துர்கையை வழிபட்டோம்னா என்ன இதுக்கு மூலம் அது தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோகத்தை வழிபட்டு தான் மூலமந்திரத்துக்கு வரணும். இந்த மூலமந்திரம்னா சில பேர் நவாக்ஷரி எடுத்துக்கும் போது ஓம் சேர்த்துக்க மாட்டாங்க. சில பேர் ஓமோட தான் சொல்லி தருவாங்க. ஓம்னு சொன்னால் 10 எழுத்து வரும். ஓம்ங்கிறது பிரணவம். அதனால் இந்த பிரணவத்தை சேர்த்து சொல்கிறது சில குருமார்கள் ஓம் சேர்த்து சொல்லுவாங்க. சிலமா ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த சண்டியோட மந்திரம்ங்கிறதுனா ஐம்
ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இதுதான் 9 அக்ஷரங்களுடன் நவாக்ஷரின்னு சொல்றது. இந்த ஓம்ங்கிறது பிரணவம், ஐம் அப்படிங்கிறது வாக்ப பீஜம். சரஸ்வதியோட பீஜம் எதுனா ஐம். சரஸ்வதியோட பீஜம் ஐம். ஐம்ங்கிறது ஐம்னு சொல்லிட்டு இருந்தால் போகிறோம், வாக் சித்தி கிடைக்கும், வாக் சுத்தமாயிடும், படிப்பு நிறையா வரும், கல்வி சம்பந்தமாக இருக்கிற எல்லா கலையுமே நமக்கு கிடைக்கும். அதனால் அவள் சரஸ்வதியோட பீஜம் அது. அவள் தான் சரஸ்வதி. துர்கேன்னு சொல்லக்கூடியவ அவள் தான் சரஸ்வதி. ஐம் ஹ்ரீம் மகாலட்சுமி. சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியோட பீஜம் ஹ்ரீம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம். க்ளீம்ங்கிறது காளியோட பீஜம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி. இந்த 3 பீஜமும் சேர்ந்து அவள் 3. அதனால தான் மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி சுரூப துர்கா பரமேஸ்வரின்னு சொல்கிறோம். 3ஓட பீஜம் இருக்குது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை. அப்போ தான் துர்கா பரமேஸ்வரி. சண்டமுண்டன்கிற 2 அசுரனை சம்ஹாரம் பண்ணாலும் சண்டமுண்டான்னு பேர். சாமுண்டாயை விச்சே. விச்சேங்கிறதுக்கு பொருள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அந்த பொருள் சொல்லக்கூடாதுன்னு மந்திர சாஸ்திரத்திலே சொல்றாரு. இருந்தாலும் எங்கள் அப்பா எழுதின புஸ்தகம் துர்கா பிரபாவம் புஸ்தகத்தில் நான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் எல்லாருக்கும் தெரியும்னா அது பிரம்ம வித்யை. இப்போ இந்த துர்கா பரமேஸ்வரியை வழிபட்டா மகாகாளியோட சரஸ்வதியினோட பீஜம் ஐம் இருக்கு. ஐம் அபரிவிதமான கல்வியை கொடுக்கக்கூடியது. ஹ்ரீம்ங்கிற மகாலட்சுமி அபரிவிதமான செல்வத்தை கொடுக்கக்கூடியது. க்ளீம்ங்கிறது மிகப்பெரிய வீரத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியது க்ளீம். சாமுண்டே அந்த மாதிரி தெய்வத்தை வழங்கும் போது நமக்கு பிரம்ம வித்யங்கிற ஞானத்தை கொடுக்கும். இந்த ஞானம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. என்ன ஞானம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் ஞானம்ங்கிறது? சிதப்பிரஜ்ஞானம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு தராசில் வச்சுன்னா 2ம் ஒரே மாதிரி. அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்ன? அந்த அம்பாளோட மந்திரம். இந்த மந்திரம் அந்த துர்காதேவியை வழிபடும் போது அதுல நவதுர்கை இருக்கு. அது ஒவ்வொரு அம்சம். ஏன்னா யாருக்கு என்னென்ன வேணும்? துர்காதேவி வழிபட்டால் நவதுர்கை அவளே 9 பிரிவாக இருக்கா. அந்த 9 பிரிவில் உங்களுக்கு என்ன வேணும்? முதல் துர்கை மூலதுர்கை. அந்த மூலதுர்கையோட மந்திரம் என்ன? ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. அவளை வழிபட்டா மூலதுர்கைங்கிறது அவள் தான் முதல் வேர். அவளை வழிபட்டா சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். அடுத்தது ஜெயதுர்கை. ஜெயதுர்கை மந்திரம் சின்ன மந்திரம். ஓம் ஹ்ரீம் தும் துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா. வெற்றியினுடைய அதிதேவ துர்காதேவி. அதனால தான் அவளை கொற்றவைன்னு சொல்கிறோம். கொற்றவைன்னு தமிழில் சொல்கிறோம், அது கொற்றவைன்னு சொல்கிறாங்க. அது கொற்றவையை வழிபட்டால் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா காரியமும் வெற்றி கொடுக்கும். ஒரு ஜாபுக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு தேர்வுக்கு போகிறோம்னு சொன்னோம்னா தேர்வுடைய முடிவுகளை நோக்கி இருக்கும்போது அந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணால் அது வெற்றி கிடைக்கும். துர்கையை வழிபடா வெற்றி கிடைக்கும். அது ஜெயதுர்கை. அதுக்குமா சூர்ணி துர்கை இருக்குது. சூர்ணி துர்கைங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீமையான சக்தியில் அழிக்கக்கூடிய பேர். அதான் ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல சூரினி துஷ்டகிரகம் பட்ஸ்வாகா. மிகப்பெரிய சக்தி. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, சரபத்தினுடைய 2 ரெக்கை இருக்குது. சரபம் பிருத்திங்கிராவோட சரப சுந்தரி. அது இந்த பிருத்திங்கிராவோட சக்தி எதுனா, சிவன் எதுனா சரபேஸ்வரன் சொல்கிறோம். அந்த சரபேஸ்வரோட 2 ரெக்கை. ஒன்றில் சூழ்நி துர்க்கையும் ஒன்று பிருத்திங்கிராவும். அப்போ அந்த துர்க்கைக்கு எவ்வளோ சூழ்நி துர்க்கையினுடைய பவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. துஷ்ட கிரகங்களை, நமக்கு வரக்கூடிய துஷ்ட தேவதைகளையும் துஷ்ட கிரகங்களையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஜுவலனி துர்க்கை. அதுக்கப்புறமா லவண துர்க்கைன்னு இருக்கு. அவன் என்னன்னாக்க வெற்றியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய துர்க்கை. ஓம் கம் சாண்டாளியை மகா சாண்டாளியை அமுக்கம்மே வசமானாய ஸ்வாஹா. இது வசியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரியது. இந்த மாதிரி ஒவ்வொரு துர்க்கைக்கும் அந்த 9 துர்க்கைக்கும் மந்திரம் இருக்கு. இந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். துர்காதேவியை வழிபடுறதுக்கு முறைகள்னு எதுவும் நிறையா முறைகள் சொல்லியிருக்காங்க சார். புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் மந்திர சாஸ்திரங்கள்லேயும் இப்படி தான் வழிபடணுங்கிறது இருக்குது. அவளை அவள் கொற்றவை. தமிழில் அவர் கொற்றவை. அவளுக்கு எல்லாம் வீரத்தினுடைய அடையாளம். அதனால தான் கல்வி செல்வம் வீரம் 3ம் சேர்ந்தவள். அதனால் இப்படி தான் அவளை வெறும் தும் துர்காயை நமகா. இதில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த இவர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன, பம்மல்லர் சுவாமிகள் இருந்தார். அந்த பம்மல் சுவாமிகள் தான் முதல்ல துர்க்கையை தமிழில் நிறையா
வழிபாடுகள் சொன்னார். அதாவது இந்த ராகு காலம்னு சொல்கிறது ஏன்னா ராகுனுடைய அதிதேவதை யாருன்னா துர்கை. ராகுவும் கேதுவனுடைய அதிதேவதை யாருன்னா கணபதி. மக்களுக்கு நிறையா துன்பங்களை விளைவிக்கக்கூடியது, அதாவது ஸ்கால சர்ப்பதோஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் அதிதேவதைகள் சர்ப்பராஜாக்கள். இந்த சர்ப்பங்கள் தான் அதுக்கு தீமைகளை விளைவிக்கக்கூடியது. இந்த அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய அதிதேவதை யாருன்னா துர்கை. ராகுவால் வரக்கூடிய இடர்பாடுகள், மனுஷனுடைய ராகுவால் வரக்கூடிய இடர்பாடுகள், கல்யாண தடை, கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் முதல்ல கல்யாண தடை தான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு கல்யாணத்தில், ஆண்களுக்கு கல்யாணத்தில் வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி பண்ணணும்னா முதல்ல யாரை வழிபடணும்னா துர்காதேவி. ஏன்னா அதிதேவதை எதுனா துர்காதேவி தான் ராகுவனுடைய அதிதேவதை. இந்த ராகு காலத்தில் போய் அந்த துர்கையை வழிபடும் போது ராகுவால் வரக்கூடிய கேடுகள் எல்லாமே அழிஞ்சு போகும். ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த காலங்களில் நமக்கு அதுக்கான பரிகாரங்களை பண்ணால் சீக்கிரமாக பலிதமாகும். நம்மளோட வாழ்க்கையில் இடர்கள் நிவர்த்தி ஆகலாம். எனக்கு துர்கையோட வழிபாடு நான் எடுத்து பண்ணணும், இல்லைன்னா எனக்கு துர்கை தான் சரியா இருப்பாங்க, இவங்களை வேண்டுனா இவங்க வழிபாடு பண்ணா எனக்கான கஷ்டங்கள் குறைகள் தீருன்றதை எப்படி அதை நான் கண்டுபிடிக்க முடியும் என்னால்? இல்லை ஜென்ரலாகவே எனக்கு இந்த சில பிரச்சனைகள், ஒரு கல்யாண தடை இருக்கு, ஒரு வேலையில் ஒரு தடை இருக்குது, ஒரு பண பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நான் டைரெக்டாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வீடியோ நான் வந்து பார்க்குற மக்களுக்குமே சரி, நான் டேரெக்டாக துர்கையை போய் நான் வழிபாடு பண்ணலாமா? வழிபாடு பண்ணுறதா இங்கே சென்னையில் இருக்கிறோம், இப்போ எந்த மாதிரியான கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம்? அதாவது துர்காதேவி இல்லாத கோயில்களே இருக்காது. எல்லா கோயில்களும் துர்காதேவி இருக்குது. ஏன்னா துர்காதேவி ஒரு அம்சம். ஏன்னா சண்டின்னு சொல்கிற துர்கை தான், சண்டிங்கிற துர்காதேவி. எல்லா கோயில்களும் துர்கை இல்லாமல் இருக்காது. இந்த துர்கை வந்து நம்மளுடைய இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய தேவதை. அதனால இந்த ராகு காலத்துலேயே எப்போ அது கோயில்களில் போய் வழிபடணும்னா கூட வீட்டில் படங்களாக வச்சு கூட வழிபடலாம். இந்த துர்கையை வழிபடும்போது நம்முடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதுக்கான வழிமுறைகள், சின்ன வழிபாடு முறைகள் இருக்குது, அதை பண்ணாலே போதும். பெண் தெய்வங்களுக்கு, நமக்கு ஆண் தெய்வங்களுக்கு சிவராத்திரி மட்டும்தான் ஒரு நாள் தான் நமக்கு வழிபாடு பண்ணுறதுக்குரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனால் துர்கையினுடைய வழிபாடு, பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுன்னு சொல்கிற நவராத்திரிங்கிறது என்ன? முதல் 3 நாள் காளிக்கும், 2வது 3 நாள் மகாலட்சுமிக்கும், 3வது 3 நாள் சரஸ்வதிக்கும் பண்ணுறோம். அப்போது இதையே வழிபடுறோம். ஏன்னா மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி சுரூப துர்கா பரமேஸ்வரி. அதனால தான் இந்த துர்கா பரமேஸ்வரியை 9 நாள் வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறையா நவராத்திரிகள் இருக்குது. இப்போ எப்படி துர்கைக்கு ஒரு நவராத்திரி சொல்கிறோம், இந்த 9 நாள் நவராத்திரி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த வசந்த நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி இருக்குது. அம்மா ராஜமாதங்கி நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி இருக்குது. அம்மா வாராகி ஆஷாட நவராத்திரிங்க 4 நவராத்திரி. பெண் தெய்வங்களுக்கு தான் கொண்டாட்டங்கள் நிறையா இருக்குது. ஆண் தெய்வங்களோட கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் ஏன் அதுக்கு முக்கிய காரணம்னா, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆணையும் பெற்று தருபவள் பெண். அதனால் ஏன் இந்த சக்திக்கு அவ்வளோ பெருமைன்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவன் உடம்புல ஆணுடைய சம்மந்தப்பட்டது எவ்வளோ இருக்குது, பெண் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆண் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய உடம்புல நரம்பு, எலும்பு, தோல், இது 3 தான் ஆண் சம்மந்தப்பட்டது. மற்றது எல்லாமே பெண் சம்மந்தப்பட்டது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என்னன்னா, பிரிங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா கைலாயத்துக்கு போவார். கைலாயத்துக்கு போன என்ன செய்வார்னா, அவர் மிகப்பெரிய சிவபக்தர். போன சிவன், பார்வதியும் சிவனும் சேர்ந்து இருக்கும்போது எப்போதுமே தம்பதி சமேதராக இருக்கவங்கள நடுப்புற குறுக்க போகக்கூடாது. நம்ம மாடுக்கும் கண்ணுக்கும் நடுப்புற போகக்கூடாது, அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுப்புற போகக்கூடாது, தேருக்கும் வடத்துக்கும் நடுப்புற போகக்கூடாது. இப்படிலாம் சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா நேராக போவார் கைலாயத்துக்கு, சிவனை மட்டும் சுற்றி வருவார். பார்வதி என்ன பண்ணாங்க, வரார், ஐயனை பார்த்து கேட்டார், ஐயனே உன்னை மட்டுமே வழிபட்டு போகிறான், வரார், நேரம் உன்னை மட்டும் சுற்றிட்டு போகிறார். அவர் என்ன பண்ணார்னா பார்வதியை வெறியேற்றணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார், நீ மாயாசக்தி, நீ சக்தி இல்லை, நீ வெறும் மாயாசக்தி, நான் சிவன் எப்போதுமே இருக்கக்கூடியவர், அதனால் உன்னை வழிபட மாட்டேன். நாளைக்கு வந்தார். அப்போ என்ன பண்ணார்னாக்க அவர் கேட்டால், உன்னுடைய உடம்புல பாதி எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தநாரீஸ்வர் வடிவத்தில் இருந்தாங்க. பிரிங்கி வந்தார், வண்டு ஸ்வரூபம் எடுத்து உள்ளார தொலைச்சு அவரை மட்டும் சுற்றி வந்தா. அப்போ கேட்டார் பார்வதி, உனக்கு சக்தி வேண்டாம் இல்லையா, அப்போ உன் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் கொடுத்துரும். அவர் சொன்ன தேவையில்லை, அம்மா நீ எடுத்துக்கோ.
அப்போ என்னாச்சுன்னா ஒரு உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் எடுத்துட்டா எலும்பு நரம்பு தோல் மட்டும்தான் இருக்கு. அவரால் நிற்க முடியல. பகவான் அவருக்கு 3வது கால் கொடுத்தார். இங்கே இருக்கிற பரங்கி மலைன்னு சொல்கிறவன் அந்த பரங்கி மலைக்கு பேர் பிரிங்கி மலைன்னு பேர். பிற்காலத்தில் அது பரங்கி மலையாயிடுச்சு. அங்கே இருக்கிற சிவன் கோவில் மிகப்பெரிய விசேஷமான கோயில். அங்கே தரிசனம் பண்ணால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே இது விருத்தியாகும். அப்படி சிவன் அதனால சக்திக்கு மிகப்பெரிய ஒரு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எது கொண்டாடுறோமோ கொண்டாடலையோ முதல் 9 நாட்களில் கடைசி நாள் அதாவது என்ன செய்கிறோம்னாக்க சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் கொண்டாடுறோம். இந்த ஆயுத பூஜை எது ஆயுதம் யார் எங்கே இருக்கா ஒரே நாளில் சரஸ்வதிக்கும் கொண்டாடுறோம், மகாலட்சுமிக்கும் கொண்டாடுறோம், துர்க்கைக்கும் கொண்டாடுறோம். ஆனால் அந்த விசேஷமான ஒரு வழிபாடு நவராத்திரிங்கிறது. இந்த ராமர் வழிபட்டதுக்கான காரணங்கள் என்ன? ராமர் என்ன சொன்னார்னா இதில் இருக்கும்போது மழை காலத்தில் இருந்தார் பகவான். அப்போ என்னென்னா ராமனை சீதையை தெரியாமல் போகும்போது என்ன சொன்னாக்க சீதையை தேடிட்டு போகிறாரு. அப்போ அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மகரிஷியை பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வெற்றி கிடைக்கும்னா வெற்றியினுடைய அதிதேவதை 2 பேர் சார். ஒன்று சேனாதிபதினு சொல்லக்கூடிய முருகனை வழிபட்டால் தான் என்ன செய்யணும் எல்லா வெற்றி வேணும்னு நினைக்கிற எல்லாருமே அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், சாதாரண மனிதனாக இருக்கட்டும், எல்லாருமே சத்ரு சம்ஹார ஹோமங்கிற ஹோமத்தை பண்ணுறாங்க. இல்லைன்னா சத்ரு சம்ஹார பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அசுரனை சம்ஹாரம் விட்டு சினத்தோடு இருக்கக்கூடிய பகவான் திருச்செந்தூரில் இருக்க சத்ரு சம்ஹாரமூர்த்தி. அதனால் அவர் என்ன சொன்னார்னா நீ போருக்கு போகிற ராவன்கிட்ட போருக்கு போகிற அவன் மனைவியை அவன் தான் எடுத்துன்னு போயிருக்கான். அதனால் அவன்கிட்ட போருக்கு போகும்போது நீ என்ன பண்ணலாம் முதல்ல ஸ்கந்தனை வழிபடு, அதுக்குமா துர்காதேவியை வழிபடு. இவங்க 2 பேரும் வெற்றியினுடைய அதிதேவதைகள், வீரத்தினுடைய அடையாளங்கள். அதனால் அவங்க 2 பேரையும் வழிபட சொன்னாங்க. அதனால தான் என்ன செஞ்சாலும் அர்ஜுனன் போருக்கு கிளம்பும் போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார்னா முதல்ல வெற்றியினுடைய அதிதேவதையான சேனாதிபதியான முருகனை வழிபடு, 2வது துர்காதேவியை வழிபடாதான் நம்முடைய போர் வெற்றிகரமாக அமையும். அதனால் இந்த முருகனையும் ஸ்கந்தன் சொல்கிற முருகனையும் துர்காதேவியும் வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது துர்காதேவி வழிபட்டால் அவள் வெற்றியினுடைய அதிதேவதை, நமக்கு தோல்வியே வாழ்க்கையில் கிடையாது. தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவதைனா துர்காதேவி தான். வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா துர்க்கையினுடைய அருள் நமக்கு வேணும்னு சொன்னால் ஒரு சாக்த உபாசகர் துர்க்கையை வழிபாடு பண்ணுறவங்க என்னன்னாக்க 3 துர்க்கைகள் சிறப்பான துர்க்கைகள். ஒன்று திருவெண்காட்டில் இருக்கிற சௌபாகிய துர்க்கை. அங்கே போனால் திருவெண்காடுங்கிறது மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம். அதாவது காசிக்கு வீசம் ஜாஸ்தியான ஊர். அந்த ஊருக்கு போய் துர்காதேவியை வழிபட்டால் கல்யாண தடைகள், ராகுவால் வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். அதுவும் மேற்கு நோக்கி இருக்கிற துர்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஒன்று சௌபாகிய துர்க்கை. 2வது என்ன கதிராமங்கலம். நீங்கள் எல்லா ஊர்லேயுமே துர்க்கைங்கிறது ஒரு கோஷ்டத்தில் இருக்கும். அதாவது சிவனை சுற்றி வரக்கூடிய தேவியை சுற்றி வரக்கூடிய இடத்துல கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகிஷன் மேலே காலை வச்சா மாதிரி, எருமனுடைய தலையில் காலை வச்சா மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் கதிராமங்கல தனி துர்க்கை, ரொம்ப விசேஷமான துர்க்காவை வனதுர்க்கைன்னு சொல்கிறது. வனதுர்க்கையை ஒருத்தர் வழிபாடு பண்ணால் பயம் நீங்கிடும். அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு என்னென்ன பயங்கள் இருக்கோ எல்லா பயமும். அதனால தான் அந்த மந்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஷீம் தும் உச்சிஷ்ட புருஷி ஹிம்சபிஷி பயம்மே சமுபாஸ்திதம் எது சக்கியம் வா தன்மே பகவதி சமயஸ்வாகான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அங்கே வேற எதுவுமே இருக்காது. துர்க்கையை தவிர வேற எந்த தெய்வத்தையும் விநாயகர் மட்டும்தான் இருப்பார். அங்கே ராஜராஜ சோழன் கொடுத்த வாழ் இருக்கு, அதை பார்க்கணும். அந்த தேவதையை வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில் பயமே இருக்காது. எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யணுங்கிற துணிச்சல் வந்துடும். அவன் மட்டும்தான் அங்கே இருப்பார். அதில் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் அந்த காரியம் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அங்கே போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட டாக்டர் ஆகணும், அது வேணும் இது வேணுங்கிறவங்க எல்லாருமே அந்த தெய்வத்தை வழிபட்டு அதற்கான சன்மானங்களை செஞ்சுருக்காங்க. துர்க்கையின் 2வது இடம், முதல் இடம் திருவெண்காடு, 2வது இடம் வனதுர்க்கைங்கிற சொல்கிற கதிராமங்கலத்தில் இருக்க வனதுர்க்கை. 3வது துர்க்கை பட்டீஸ்வரம் துர்க்கை. பட்டீஸ்வரம் துர்க்கைன்னா சோழர் காலத்தில் அவள்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் போருக்கே போக மாட்டாங்க. அதனுடைய அழகை பார்க்கணும். அங்கே பட்டீஸ்வரம் துர்க்கை. இந்த 3 துர்க்கை மிகப்பெரிய துர்க்கைகள். வாழ்க்கையில் ஒருத்தன் துர்காதேவியை வழிபடுறவங்க, சாக்த வழிபாடு பண்ணுறவங்க இந்த 3 துர்க்கையும் ஒரே சமயத்தில் வழிபட்டாங்கன்னா
அபரிமிதமான செல்வத்தை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சௌக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் போகும், பயம் அகலும், வெற்றியே உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ரொம்ப விசேஷமான 3 துர்க்கையை பார்க்கணும்.